அஸ்ஸலாமு அலைக்கும் லோவாஸ். இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் மீன் பொழிச்சது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதில் லைன்ஸ் போட்டுக்கலாம். மசாலா அப்போ தான் நல்லா உள்ளே இறங்கும். மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு சீரகம் பொடி, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டு தண்ணி ஊற்றாமல் அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மசாலாவை உள்ளே இறங்குற மாதிரி உள்ளாரையும் வெளியவும் நல்லா தடவி மேரினேட் பண்ணி 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தவாவில் சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சூடானதும் மீன் எடுத்து போட்டு 2 பக்கமும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெயோ இல்லை அந்த மீன் பொரிச்ச எண்ணெயோ போட்டு கருவேப்பிலை ஒரு 3 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி அதுவும் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு விழுது, ஜீரகத்தூள், குழம்பு மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் தேங்காய் பால் தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கிளறி கொஞ்சம் திக்னஸ் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலையை மடக்க முடியலன்னா கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி நெருப்பில் கொஞ்சம் காட்டி எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் செஞ்சு வச்ச மசாலாவை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே மீன் வச்சு பொரிச்ச மீன் வச்சு அதுக்கு மேலேயும் ஒரு லேயரில் அந்த மசாலாவை நல்லா போட்டுக்கோங்க. நல்லா போட்டு அந்த இலையை ஃபோல்டு பண்ணணும். நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு 2 பக்கமும் கட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா தவாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சூடானது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த வாழை இலையை வச்சு 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சூடானதும் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். சுட சுட கேரளா மீன் பொடிச்சது ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க.